நீங்க ஆக்சுவலி ஸ்ரீகாந்த் தேவா சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்களுக்குள்ள இருக்க அந்த ரேப்போ பத்தி சொல்லுங்க. ஐயோ தலைவன் போனாலே செம்ம ஜாலியில். எப்படின்னா நாகேஷ் திரையரங்க ஒரு படம், முகமது இஷாக் அவர் தான் டைரக்ஷனு. எங்க டிரான்ஸ் இந்தியா மீடியா கம்பெனிலேருந்து ராஜேந்திர ராஜன் சார் தயாரிச்சிருந்தார். இப்போ ஸ்ரீகாந்த் தேவா சார் அப்போ தான் நான் முதல்ல பாடலாசிரியர் அறிமுகமாக போகிறேன். போன உடனே இப்போ நம்ம யாரு தம்பியா புது ஆளாக இருக்கானே, எப்படிப்பா எழுதுவியா, ஏதாவது எழுதிருக்கியா அப்படிலாம் கேட்பாங்க. ஜி வெற்றி வாங்க ஜி ஜெயிக்கிறோம் நமக்கு அப்படி உள்ள போறோன்னு என்னடா ஏதோ கோயிலுக்குள்ள அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஜி ஜெயிக்கிறோம், வேற லெவல் பண்றோம், வாங்க ஜி உட்காருங்க ஜி அப்படி சொல்லிட்டு, ஜி இதான் ஜி டியூனு அப்படி வசதி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க ஜி அப்படிம்பாரு. நமக்கு ஒரு மாதிரி ஆமா உண்மையிலே அவர் வந்து எனக்கு ஸ்ரீகாந்த் சாரோட பயங்கர மோட்டிவேட்டானால அப்படி வேற மாதிரி அடிச்சு ஊத்துவார். அவர் கூட குமார்னு ஒருத்தர் உண்டு, பக்கத்துல உட்காந்துருப்பாரு. அவர் எப்படி தெரியுமா, நமக்கு வந்து நம்ம ஏதாவது லேசா தகணும் டக்குன்னு அவர் ஒரு வார்த்தை எடுத்து கொடுத்துருவாரு. நான் வந்து ஒரு வார்த்தை தா தா தன்னா நானா அப்படி அவர் வாசிச்சார் ஸ்ரீகாந்த் தேவா. நான் வா 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 என் மாமா அப்படி எழுதி முடிச்சிட்டேன். அடுத்த வரி எழுதுக்கு யோசிச்சுட்டு இருந்தேன். டக்குன்னு என்னோட வாஸ்கோட ஆமா அவரே சொல்லிட்டாரு. நல்லா இருக்க வச்சுக்கலாமா, தாராளமா வச்சுக்கோங்க, பேரு எனக்கு தானே வரப்போ. அந்த மாதிரி நிறைய நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. தேவா சார் உடைய தேவா சாரோட அசிஸ்டன்ட் தான் குமார் அண்ணன். ஸ்ரீகாந்த் சேவாருக்கும் அவர் தான் இருந்தார். இப்போ சமீபத்துல தான் இறந்துட்டார் அவர்.